நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் அவங்களுக்கு ரொம்ப மிகுந்த அவசியமான ஒரு காரியம் என்னன்னா சிம்பிளிசிட்டி, எளிமை. எளிமையாக இருந்து நம்ம அதிகமாக ஜெயிக்க முடியும். நம்மளால எளிமை உள்ள மனுஷர்களுக்கு வலிமை ரொம்ப அவசியம். எளிமை இல்லைன்னா நம்ம வலிமை இழந்துருவோம், அதாவது நம்ம பவரை நம்ம இழந்துருவோம். வேறுக்கு ஒரு அழகா ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம், பார்க்குறோம். என்னன்னா, தாவீது என்ற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு முன்பதாக கோலியாத் என்ற மகா பெரிய ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வீரரை தாவீதுக்கு முன்பதாக ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு. அந்த வீரரை அவர் வீழ்த்தணும். அந்த வீரரை வீழ்த்துவதற்கு எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு நடக்கம் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது. ஆனால் தாவீதோ அவர் ஈஸியாக வீழ்த்துறாரு. ரொம்ப ரொம்ப கத்தியை யூஸ் பண்ணியோ அப்படிலாம் இல்லைங்க. ரொம்ப அவருக்குரிய இருக்கிறதான திறமைகளை யூஸ் பண்ணியே இல்லைங்க. எளிமையான முறையில், எளிமையான செயலில், எளிமையான பேச்சில் அவருக்கு போய் முன்பதாக நிற்கிறாரு. கோலியாத்து தாவீதை பார்க்குறாரு. தாவீது உயரமும் ரொம்ப கம்மி, கோலியாத்தோட உயரமும் ரொம்ப அதிகம். ஆனால் தாவீதை கோலியாத்து பார்த்த உடனே ஒரு பெரிய பயம் வரல. ஆனால் கோலியாத்து தாவீதை பார்த்த உடனே ஒரு பெரிய பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிற தாவீது யாரோடு கூட நிற்கிறார் தெரியுமா? வார்த்தை விதமா இருக்கிறது, நானும் இஸ்ரவேலின் தேவனின் சேனையோடு நிற்கிறேன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் சேனையோடு நிற்கிறேன்னு சொல்றாரு. எளிமையான ஒரு வார்த்தை, ரொம்ப ஆடம்பரியமான வார்த்தை இல்லை. நான் உன்னை இப்படி பார்த்துப்பேன், நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன், நான் இது இப்படி செஞ்சிருவேன், அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் இல்லை. ரொம்ப எளிமையான வார்த்தை. அந்த வார்த்தையை கொண்டு அழகா அவருக்கு முன்பதாக அந்த கோலியாத்தை ரொம்ப அழகா வீழ்த்திட்டாரு. நம்மளுக்கும் பலவிதமான கோலியாத்து போல பல மனுஷர்கள் சமுதாய பேச்சுகள் நிமித்தமாக நம்ம இருதயத்தை ரொம்ப நோகடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முன்பதாக நீங்க எளிமையான பேச்சோடு, எளிமையான செயல்பாடோடு நீங்க இருக்கக்கூடுமானால் இயேசு உங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். இயேசு உங்களை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தாவே என் மேல் நினைவா இருக்கிறேன் என்ற சங்கீத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. மறுபடியும் சொல்லுங்க, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எளிமையா இருந்து பாருங்க, வலிமையோடு அநேக காரியங்களை ஜெயிப்பீங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.